தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடம்பூர் புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் கூறி இன்றைய நாளில் ஆண்டவரோடு வாழ்ந்த அவருடைய அன்பு சீடர் அப்போஸ்தலர் சந்தியாகப்பர் இவருடைய விழாவை இன்றைய நாளில் சிறப்பிக்கின்றோம். இந்த சீடருடைய சிறப்பம்சம் ஆண்டவர் இயேசு செய்த பெரிய அற்புதங்களில் எல்லாம் பொழுது இந்த சீடர் நம்முடைய பாதுகாவலர் சந்தியாகப்பர் ஆண்டவரோடு இருந்தார். இன்றைய நாளில் ஆலயத்தை சுற்றி உள்ளவர்கள், ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிறவங்க, பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவர் அல்லாதவர்கள், ஏதோ ஒரு நம்பிக்கையில் விசுவாசத்தில் வந்திருக்கோம். பைபிள் முழுக்க என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, யார் விசுவாசத்தோடு வராங்களோ அவங்களுக்கு அதிசயம் நடக்கும். மார்க் எழுதிய தூய நற்செய்தியில் படிக்கிறோம். ஏசப்பா நடந்து போகிறாரு, பல்லாயிரம் மக்கள் இருக்காங்க, பல பேர் வந்திருக்காங்க. ஒரு சிலர் சும்மா பார்த்துட்டு போகலாம் வேடிக்கைக்காக வந்தாங்க, ஒரு சிலர் பெராக் பார்க்கறதுக்கு வந்தாங்க, ஒரு சிலர் அவரை தொட்டால் மட்டும் போதும் குணமடைவேன் அப்படின்னு ஒரு அம்மா வராங்க. அவங்களுக்கு ஒரு 12 வருடமாக இரத்தப்போக்கு நோய் இருந்தது. அந்த அம்மா ஏசப்பாவை தொடுறாங்க. தொட்ட உடனே அவங்களுடைய உடல் குணமாகுது. ஆண்டவர் கேட்குறார், என்னை யார் தொட்டது அப்படி. என்ன கேட்குறாரு? என்னை யார் தொட்டது அப்படி. அப்போஸ்தலர்கள்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ கூட்டத்தில் உங்களை எத்தனை பேர், நிறைய பேர் தொடுறாங்க இல்லையா? எல்லாருடைய எண்ணமும் அதுதான். ஆனால் ஆண்டவர் கேட்பது, என்னை விசுவாசத்தோடு யார் தொட்டது, யார் என்னை நம்பிக்கையோடு தொட்டது. இன்றைய நாளில் நம்முடைய விழாநாயகர் சந்தியாகப்பருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். 5 சப்பரங்கள் ஊர் முழுக்க சென்று இரவு முழுவதும் சப்பரம் தேர்பவனி நடந்தது. இப்பொழுது விழா திருப்பலி. இதெல்லாம் வேடிக்கை, ஆடம்பரம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் எப்படி விசுவாசத்தோடு கடவுளை தொடுகின்றோம்? நம்முடைய விசுவாசத்தின் பொருட்டு தான் கடவுள் நம்மை தொடுவார். பல அற்புதங்கள் செய்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, உன் நம்பிக்கையால் நீ பெற்றுக்கொண்டாய் என்று கூறுகின்றார். விவிலியம் முழுவதும், பைபிள் ஃபுல்லாக இதை படிக்கிறோம். ஆக இன்றைய நாளில் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரை தேடி பல பேர் வந்திருக்கோம். கையில் நிறைய பேர் பையெல்லாம் வச்சுருக்கீங்க, செல்ஃபோன்லாம் வச்சுருக்கீங்க. அப்படி கீழே வச்சுட்டு கரங்களை குவித்து கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவரே, இன்றைய நாளில் உம்மோடு வாழ்ந்து நீர் செய்த அற்புதங்களை பார்த்து உம்மோடு உம்முடைய வாழ்க்கையில் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட எங்களுடைய பாதுகாவலர் அப்போஸ்தலரான புனித சந்தியாகப்பர் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா வேண்டுதல்கள், கருத்துகள், விண்ணப்பங்கள், குடும்பத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் வைத்திருக்கின்ற திட்டங்கள், நாங்கள் செய்கின்ற வேலை, எங்களுடைய குடும்ப உறவுகள், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கண்ணீர் கவலைகள், திண்டாட்டங்கள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், பிறர் எங்கள் மீது பொறாமையால் வைத்திருக்கின்ற பில்லி சூனியம் ஏவல், இவைகள் அனைத்தையும் எங்களுடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எவன் ஒருவன் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறானோ அவனை ஆண்டவர் தொடுகின்றார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது இந்த நாளில் பல இடங்களிலிருந்து உம்முடைய அன்பு சீடர் சந்தியாகப்பருடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான அன்பு, அமைதி, சாந்தம், இல்லத்தில் உள்ளத்தில் தேவையான சமாதானம், இவைகளெல்லாம் நீர் கொடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் உடைத்து இன்பமாக மாற்றி மகிழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தாரும். இதோ இந்த நேரத்தில் பல விண்ணப்பங்கள், கருத்துக்கள், மன்றாட்டுகள், எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த பலிபீடத்தின் முன்பாக வைத்து ஜெபிக்கின்றோம். விசுவாசத்தோடு கேட்பவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் ஆழமான நம்பிக்கையோடு
எங்கள் பாதுகாவலர் சந்தியாகப்பர் உன் மீது வைத்திருந்த அதே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். நாங்கள் கேட்பவையெல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியான செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 4 முதல் 10 வரை. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறுபிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துக்கொள். பிடுங்கவும் தகர்த்தவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எல்லாம் எல்லாம் நீ இறைவா, உலகும் உயிரும் நீரே, என் வாழ்வும் வழியும்
வாழ்க்கைக்கு விளக்கானாய். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் பொருளல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் நிறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள். அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை திரு வசன உயிருள்ள வார்த்தைகள் 1-8 முடிய. அந்நாள்களில் பவுல் ஏதேன்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் அவர் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கிளாவுதி பேரரசனுடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலி நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்வராவதால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ளச் செய்தார். சீலாவும் திமோத்தேயுவும் மாசிதோனியாவிலிருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்ற யூதரிடம் சான்று பகிர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது
அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீட்டுசு எனும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்து என்பவர் தாம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 முதல் 20 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த ஆண்டவர் அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, தந்தை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் புனித சந்தியாகப்பரின் பெருவிழா நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். சத்தமே வரலையே, கைத்தட்டல் மட்டும்தான் கேட்குது. அன்பானவர்களே, ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கே போய் துணி வாங்கலாம்,
வீட்டுக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம், எந்த கடையில் போய் ஆடு வாங்கலாம், எத்தனை பேருக்கு சமைக்கலாம், இப்படி பல சிந்தனைகள் எல்லாம் ஓடும். ஆனால் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் எனக்கு ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்குரிய ஒரு 6 திருவிழாக்களை கொண்டாடிட்டோம் எங்களுடைய பங்குலையும். சரிங்களா? மற்ற விழாக்களுக்கும் அல்லது கொண்டாட்டங்களுக்கும் நாம் கொண்டாடுகின்ற கொண்டாட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கேள்வி தான் எனக்கு ஓடிட்டே இருக்கு. என்ன வித்தியாசம்? சரி, நீங்களே சொல்லுங்க. என்னம்மா? திருப்பலி அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற பல கொண்டாட்டங்கள் இருக்கிறது இல்லையா? என்னென்னலாம் நீங்கள் கொண்டாடுறீங்க வீட்டில்? பிறந்த நாள், கல்யாண நாள், அப்புறம் எல்லாத்துக்கும் கொண்டாட்டம், திருவிழா, இதுவும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஆனால் அந்த கொண்டாட்டத்துக்கும் இந்த திருவிழா கொண்டாட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? சாமி 5 தேர் தூக்கிட்டு தூக்கமே இல்லாமல் டயர்டில் இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியா அன்பானவர்களே? ஆமாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுறோம். வெரி குட், நல்ல ஒரு பதில். அப்புறம் ஒரு குடும்பமாக கொண்டாடுறோம் இல்லைங்களா? உறவெல்லாம் ஒன்றிணைக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, மற்ற கொண்டாட்டங்களை எடுத்துப்போமே, காலையில் தொடங்கி மாலையில் முடிஞ்சிடும். நான் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேக் வெட்டினா போதும். கேக் வெட்டிட்டு நல்ல ஒரு சாப்பாடு. அல்லது திருமண நாள், ஒரு திருப்பலிக்கு போயிட்டு குருவானவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு உணவு அதை சமைச்சு குடித்தாலே முடிஞ்சிடும். ஆனால் நம்முடைய திருவிழா கொண்டாட்டங்கள் எல்லாம் காலையில் தொடங்கி மாலையில் முடிவது கிடையாது. மாறாக காலையில் தொடங்கி 5லிருந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியது தான் நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாக்கள். எப்படி என்றால், மற்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் அப்பொழுது அந்த நேரத்துக்குரிய மகிழ்ச்சியை அல்லது அந்த நேரத்திற்குரிய ஒரு சந்தோஷம், மனநிறைவை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது எந்த நாளிலே அந்த திருவிழாவை கொண்டாடுகிறோமோ அன்றிலிருந்து நமக்கு ஒரு பெரிய சவாலை நம்முடைய வாழ்க்கையில் முன்வைக்கிறது. பெரிய சவாலை முன்வைத்து விட்டு நீ எவ்வாறு வாழப்போகின்றாய், உன்னுடைய வாழ்வு இன்றிலிருந்து எப்படி மாறப்போகிறது, எப்படி ஒவ்வொரு நாளையும் நீ கடக்கப் போகின்றாய். குறிப்பாக நம்முடைய புனிதர் பாதுகாவலர் சந்தேகப்பரை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் அவரை கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய வாழ்வு நமக்கு அறிவிக்கக்கூடிய அல்லது தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன? அவர் சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார், அவர் புனிதமான வாழ்வு வாழ்ந்தார், அவர் வல்லமையுள்ள வாழ்வு வாழ்ந்தார். இன்று அவரை கொண்டாடிக்க கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எவ்வாறு வாழப்போகிறோம், அதுதான் செய்தி. சரிங்களா? அதில்தான் நம்முடைய புனிதர் அவருடைய மனநிறைவு, அவருடைய மகிழ்ச்சியும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எவ்வளவுதான் ஒரு பெரிய ஆடம்பரமாக திருவிழாவை கொண்டாடினாலும் அல்லது சிறப்புற செய்தாலும், அனைத்து விதமான செயல்கள் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தாலும், பார்ப்பதற்கு கண்களுக்கு அழகாகவும் ஒரு மகிழ்ச்சியை தந்தாலும் கூட நம்முடைய புனிதருக்கு மகிழ்ச்சியை, மனநிறைவை, அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால், என்று நம்முடைய வாழ்வு அவரை போல மாறப்போகின்றது. நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்வு அல்லது ஒரு குடும்ப வாழ்வாக இருக்கலாம், எப்பொழுது அவரை சார்ந்ததாக, அவரை பின்பற்றியதாக, அவரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அது அந்த புனிதருக்கே பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய புனிதரை எடுத்துக்கொள்வோமே, ரொம்ப அற்புதமான ஒரு புனிதர். தந்தையவர்கள் தொடக்கத்தில் சொன்னது போல ஆண்டவருடைய ஒவ்வொரு அதிசயங்களிலும் சிறப்பான ஒரு முக்கியமான தருணங்களில் பங்கேற்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியம், மிகப்பெரிய ஒரு வல்லமை, மிகப்பெரிய ஒரு மாட்சிக்கு மிக சிறந்த ஒரு உரியவராக, சிறந்த எடுத்துக்காட்டாக சந்தியாகப்பர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உச்சத்தை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை எவ்வாறு அவரால் அடைய முடிந்தது? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் அதை எட்டி பிடித்திருக்கிறார்?
அன்பானவர்களே, 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலில் அந்த நம்முடைய வல்லமையுள்ள பாதுகாவலர் அவருடைய வாழ்வு இப்படிப்பட்ட உயரத்தை, உச்சத்தை, வல்லமையை, மாட்சி அடைந்திருக்கிறது என்றால் முதலில் அவரிடத்தில் விளங்கிய முக்கியமான பண்பு என்னவென்றால் படைத்தவரோடு இணைந்திருந்தார். யார் அந்த படைத்தவர்? கடவுள் இல்லைங்களா? தந்தையாகிய கடவுள், இறைமகன் இயேசு கிறிஸ்து படைத்தவரோடு இணைந்திருந்தார். அவருடைய வாழ்வு எந்த ஒரு நிலையிலும் அதுதான். முக்கியமான தருணங்களில் கூட ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவர் இறந்த பிறகும் உயிர்த்த பிறகும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் கூட அவர் உலகத்தில் வாழ்ந்தாலும் இறைவனோடு இணைந்திருந்தார். யோவான் செய்தியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுவார், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, எதை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்முடைய புனிதர் இருந்தார். உலகத்தில் இருந்தார், ஆண்டவரை அறிவித்தார். ஆனால் இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் அந்த வாழ்வையும் சார்ந்தல்ல, பற்றி கொண்டல்ல, மாறாக படைத்தவரை பற்றி கொண்டிருந்தார். படைத்தவரோடு இணைந்திருந்தார். என்னாலும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறோம், நம்முடைய கணக்கெடுப்பு கூட என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த 50 ஆண்டுகளில் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி, அறிவியல் ரீதியாக, கண்டுபிடிப்பு ரீதியாக அடைந்த வெற்றி எல்லாம் வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு மிக சிறந்த ஒரு வளர்ச்சி தான் இந்த 50 ஆண்டுகளில் நம்முடைய உலகம் சாதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நவீன கண்டுபிடிப்புகளினுடைய மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போமே, அப்போல்லாம் எதுவுமே இருந்திருக்காது இல்லைங்களா? ஒரு சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் தான் இருந்திருக்கும், மற்ற எதுவுமே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு கிராமம், எந்த வசதிகளுமே இல்லாத, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்திற்கு நகரத்திலிருந்து ஒரு 4 பேர் வராங்க. அவர்கள் கிராமத்தெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பொதுவாக நமக்கு தெரியும், நகரத்தில் ஒரு சில வசதிகள் இருக்கும், கிராமத்தில் எப்பொழுதுமே ஒரு சில வசதிகள் குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட தருணத்தில் அவர்கள் வருகின்ற பொழுது இந்த கிராம மக்களை பார்க்குறாங்க. வசதிகள் இருக்கோ இல்லையோ, கிராமத்து மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், பாசம் இருக்கும் இல்லைங்களா? பாசத்தோடு சந்தோஷத்தோடு பழகுவாங்க, பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அவர்கள் வருகிறார்கள், வந்து தங்குறாங்க, ஒரு வாரம் தங்குறாங்க, ஊரெல்லாம் வில்லேஜ் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப பாசத்தோடு இந்த ஊர் மக்கள் எல்லாம் பழகுகிறார்கள், அவருடைய பார்த்துக்கிறாங்க. அப்பொழுது அந்த 4 பேர் சொன்னாங்களாம், ஐயா, எங்களை வந்து உங்களுடைய பிள்ளை போல சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு நீங்களும் வரணும், ஒரு 10 பேர் வாங்க, எங்களை எப்படியெல்லாம் நீங்கள் உபசரிச்சிங்களோ அப்படி நாங்களும் உங்களை உபசரிக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க, அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க, எப்படி வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ஊரில் கூட்டம் போடுறாங்க. போட்டுட்டு, இங்கே பாருங்கப்பா, நம்ம ஊருக்கு வந்தவங்க ஒரு 10 பேர் வர சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எப்போதும் பொதுவாக ஊர் பெரியவர்கள் அவர்களும் சரி நம்ம 10 பேர் போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. அவர்களும் ஊர் சார்பாக அந்த ஊருக்கு போகிறாங்க. போயிட்டு பார்த்த உடனே அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். நாமெல்லாம் வந்து குடிசையில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு வீடு. நாமெல்லாம் வந்து தண்ணிக்கே கஷ்டப்படுறோம், இங்கே என்ன இருக்குது? டேப்பை திறந்தா தண்ணி வருது. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், என்னடா இது, நம்ம வந்து தண்ணிக்கு வந்து எங்கே போகணும்? 3 கிலோமீட்டரு ஊரணிக்கரைக்கு போகணும், கம்மாய்க்கு போகணும். இங்கே டேப்பை திறந்தாலே தண்ணி வருது. இந்த பெரியவங்கெல்லாம் போகிறாங்க, டேப்பை திறக்கிறாங்க, சந்தோஷம். ஐயோ, அவங்களால மகிழ்ச்சியை தாங்க முடியல. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எப்படி இருந்திருக்கும்? புதுசாக அப்போ தான் நம்ம வந்து டேப்பை பார்க்குறோன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த குழாயை? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. உடனே இவங்க பார்த்துட்டு அன்று இரவு, அன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இங்கே பாருப்பா, நம்ம ஊரில் வந்து தண்ணிக்கே நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம், இங்கே பாருங்கள், டேப் அந்த குழாயை திறந்தாலே தண்ணி வருது. நம்ம என்ன பண்ணணும்? இது மாதிரி ஒரு குழாயை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு வச்சோம்னா நம்ம தண்ணி பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, தங்கிட்டே இருக்கிறாங்க.
கடைசி நாளாக ஊருக்கு போக வேண்டிய நேரம் வருது. அப்போ ஒரு ஐயா என்ன சொல்கிறாரு, சரிப்பா இங்கே 2-3 வந்து குழாய் இருக்குது, ஒரு குழாயை எடுத்துகிட்டு போயிடுவோம் தெரியாமல், எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் நம்ம ஊரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி பிரச்சனை தீர்ந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு குழாயும் எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு ஊரை கூட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இன்னையிலேருந்து நம்மளுடைய தண்ணி பிரச்சனை தீரப்போகுது. நாங்கள் வந்து நகரத்துக்கு போனோம், அந்த குழாயில் தண்ணி வரதை பார்த்தோம், ஒரு குழாயை நாங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், தண்ணி பிரச்சனை தீரப்போகுது, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சுவத்தில் குழாயை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நல்லா சந்தோஷத்தோட குழாயை ஓப்பன் பண்ணுறாங்க. தண்ணி வந்துச்சா? வரல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் ஜெபிச்சுட்டு நம்மளுடைய குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு மறுபடியும் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திறக்கிறாங்க. காற்று கூட வரல. திறக்கிறாங்க திறக்கிறாங்க திறக்கிறாங்க, எதுவுமே வரல. சோர்வடைஞ்சிட்டு ஊரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும், போகடா உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, புத்தி கட்டவங்களா, ஏதோ குழாயில் தண்ணி வருதான், திட்டிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு ஒரு 10 நாள் கழித்து அந்த நகரத்திலிருந்து ஆட்கள் வராங்க. இவர்களை பார்ப்பதற்கு வருகின்ற பொழுது அந்த குழாயை பார்க்குறாங்க. குழாயை சுற்றி பூமாலை எல்லாமோ இருக்குது, பூமாலை அது இது எல்லாமே இருக்குது. ஐயா என்னாச்சு, என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க? அப்போ தான் சொன்னாங்க, சாமி நாங்கள் வந்து நகரத்துக்கு வந்தோம், அங்கே வந்து குழாயை பார்த்தோம், குழாயில் தண்ணி வந்துச்சு, எங்கள் ஊருக்கும் அப்படி ஒரு குழாய் இருந்தால் எங்களுடைய பிரச்சனைலாம் தீரணும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம், தண்ணியே வரல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த சகோதரர்கள் சொன்னாங்களாம், ஐயா இந்த குழாயிலிருந்து தண்ணி வருது இல்லை, அது வந்து இந்த குழாயை மட்டும் பொறுத்தது அல்ல, குழாயை வச்சா மட்டும் வராது. ஆனால் அந்த குழாய் எதில் இணைஞ்சிருக்கணும்? தண்ணி தொட்டியில் இணைஞ்சிருக்கணும். உங்களுக்கு தண்ணீர் வேண்டும், குழாய் வழியாக நீர் வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த குழாய், இந்த டேப்பானது தண்ணீர் தொட்டியில் இணைந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அவங்களுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களை நிந்தித்து கொண்டிருந்தார்களாம். அன்பானவர்களே, இந்த குழாய் தொட்டி இதனுடைய வெளிப்பாடு என்ன? ஒரு குழாய், எந்த ஒரு டேப்புமே அதுக்குன்னு ஒரு சிறப்பு இல்லை இல்லைங்களா? நீங்கள் எங்கே வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி, மேலே வச்சாலும் சரி, சைடில் வச்சாலும் சரி, ஆனால் அந்த குழாயானது, அந்த டேப்பானது எதோடு இணைந்திருக்கிறது? ஒரு நல்ல ஒரு தொட்டியில் இணைந்திருக்கிறது, தண்ணீர் நிறைந்த தொட்டியில் இணைந்திருக்கிறது என்றால் தண்ணீர் வரும். அல்லது ஒரு தண்ணியே இல்லாத ஒரு நிலையில் இணைந்திருக்கிறது என்றால் ஒன்றுமே வராது. இது நாம் நம்முடைய புனிதரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு வல்லமை, இவ்வளவு மாட்சி, இவ்வளவு ஆசீர்வாதம், அரும்பெரும் செயல்களை அவர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் இது அவருடைய வாழ்க்கையிலிருந்து வந்ததா? தானாக வந்ததா? இல்லை. அவர் யாரோடு இணைந்திருக்கிறார்? அதுதான் இன்று அவருடைய வாழ்வு சாட்சியம். இன்று அவர் போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார். சந்தியாக பெறே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கருத்துக்களோடு, மன்றாட்டுகளோடு, கண்ணீரோடு வருகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார் என்றால் முக்கியம் என்ன? அவர் யாரோடு இணைந்திருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்வு எதோடு இணைந்திருக்கிறது? சிந்திக்க வேண்டும். என்னுடைய பாதுகாவலர், நான் கொண்டாடக்கூடியவர், என்னுடைய பெருமைக்கெல்லாம் உரியவர், எங்களுடைய ஊருக்கெல்லாம் உரியவராக இருக்கக்கூடிய சந்தியாகப்பர், அவருடைய வாழ்வு படைத்தவரோடு இணைந்திருந்தது. என்னுடைய வாழ்வு எதோடு இணைந்திருக்கிறது? நாம சிந்தித்து பார்ப்போமே. இன்னைக்கு நம்ம எதோடு இணைந்திருக்கிறோம்? ஃபோனை கீழே கூட வைக்க முடியல இல்லையா? ஆமாம், எங்கே போனாலும் செல்ஃபோனு, வீட்டில் போனால் சீரியல், இப்படி தான் இணைந்திருக்கிறோம் நாம் இல்லைங்களா? நாம் எப்பொழுது படைத்தவரோடு இணைந்திருக்கின்றோமோ, படைத்தவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதமாக இருக்கும், வல்லமையுள்ளதாக இருக்கும், மாட்சிமை நிறைந்ததாக இருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய புனிதரை ஒரு நாள் கொண்டாடிவிட்டு, ஒரு நாள் போற்றி புகழ்ந்து விட்டு, மற்ற நாட்கள் எல்லாம் நான் வந்து செல்போனை கொண்டாடுவேன், சீரியலை கொண்டாடுவேன், மற்ற உலக காரியங்களை கொண்டாடுவேன் என்றால் என்னுடைய வாழ்வு அப்படியே தான் இருக்கும். ஆனால் எப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய புனிதரை போல, பாதுகாவலரை போல ஆண்டவரை கொண்டாட ஆரம்பிக்கின்றேனோ, ஆண்டவரோடு இணைந்து வாழ ஆரம்பிக்கின்றேனோ, அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படும். சிந்திக்க வேண்டும். இது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தவறே அதுதான். ஒரு நாள் கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் நான் உண்டு, என்னுடைய வேலை உண்டு, சந்தேகப்பரே பத்திரமா மேலே ஏறுங்க, அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது.
ஒவ்வொரு நாளும் அந்த புனிதரை போல, பாதுகாவலரை போல நாம் படைத்தவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷம், 1 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் என்னுடைய வாழ்வு அந்த ஆண்டவரோடு, படைத்தவரோடு இணைந்திருக்கின்றதா? என்னுடைய பாதுகாவலர் இணைந்திருந்தார், என்னால் இணைந்திருந்தார். இன்னைக்கு இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுங்களா? என்னை கடவுள் ஆசீர்வதித்தால் நான் என்ன பண்ணுவேன்? விசுவாசத்தில் இருப்பேன், கோவிலுக்கு போவேன், ஜெபிப்பேன். கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? கஷ்டம் வந்துட்டா ஒன்று விரக்தி, கடவுளை வெறுக்கிறது, அல்லது வேற எங்கேயாவது தீர்வு கிடைக்குமா? இதுதான் நம்ம பண்றது இல்லையா? சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, படைத்தவருக்கென்று முக்கியத்துவம் தந்ததால், படைத்தவரோடு இணைந்திருந்ததால், படைத்தவரோடு என்னாலும் இணைந்திருந்ததால் நம்முடைய புனிதர் வல்லமை மிக்கராக திகழ்கிறார். அவருடைய வாழ்வு சாட்சியமாக இருக்கிறது. இன்று உங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு உயர்த்தப்பட வேண்டும். பணத்தால் அல்ல, உலக பகட்டுகளால் அல்ல, பட்டங்களால் அல்ல, மாறாக இறை ஆசீரால், இறை வல்லமையால். அதுதான் கிறிஸ்தவம். சரிங்களா? அதுதான் நம்முடைய சிறப்பு அடங்கி இருக்கிறது. அந்த சிறப்பு, நம்முடைய சிறப்பு தன்மை, பெருமை எல்லாம் நாம் எப்பொழுது படைத்தவரோடு இணைந்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் கிடைக்கும். அதுக்குத்தான் நம்முடைய புனிதர் நம்மை அழைக்கிறார். அடுத்ததாக, முதலில் படைத்தவரோடு நம்முடைய புனிதர் இணைந்திருந்தார். இரண்டாவது, பாதை மாறாமல் இருந்தார். எந்த ஒரு நிலையிலும் பாதை மாறாமல் இருந்தார் நம்முடைய புனிதர். இன்னைக்கு நம்ம பண்ணுகின்ற ஒரு மிகப்பெரிய தவறு, நம்முடைய வாழ்க்கையில் பாதை மாறி செல்வது. சூழ்நிலைகளால், சூழ்ச்சிகளால் அல்லது பலவீனங்களால் இன்று நம்ம என்ன பண்றோம்? நம்மையே தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய புனிதரை பார்க்கிறோம், எந்த நிலையிலும் பாதை மாறாமல் இருந்தார் கடைசி வரை. இன்றைய வாசகத்தில் சொல்லப்பட்டது போல, அவர் இறைவாக்கினராக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், தாயின் கருவில் உருவாக முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் உயிரோட்டமாக அளித்தவர், வெளிப்படுத்தியவர் நம்முடைய புனிதர். என்னாலும் பாதை மாறாமல் இறைவனுக்கென்றே இறைவனை வெளிப்படுத்தியே, இறைவனை பகிர்ந்தே வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய பாதை என்ன? சமுதாயம் ஒரு பாதையை காட்டுகிறது, நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் ஒரு பாதையை காட்டுகிறது, இந்த உலகம் ஒரு பாதையை காட்டுகின்றது. ஆனால் இறைவன் ஒரு பாதையை காட்டுகின்றார். அதுதான் என்ன தெரியுங்களா? அன்பு நிறைந்த, அமைதி நிறைந்த ஒரு பாதை. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க கற்றுக்கொள். அதுல எல்லாமே அடங்கியிருக்கிறது. இரக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாமே அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு பாதை, அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய ஒரு பாதைக்கு இறைவன் அழைக்கிறார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் இன்னைக்கு பெரியவங்க எல்லாமே நம்ம பல நேரங்களில் நீங்கள்லாம் சிந்திக்கிறது, நீ கஷ்டப்படுறது என்ன? என்னுடைய பிள்ளை சரியில்லை, அவன் கேட்க மாட்டான், இவன் கேட்க மாட்டான். இல்லை, முதல்ல நான் சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளைகளும் சரி, எனக்கு பின்னாடி வருகிற சந்ததிகளும் சரி, என்னை பார்த்து சரிபடுத்தி முறைப்படுத்தி அவர்களும் நல்ல ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், நான் சகோதரராக இருந்தேன், பிரதராக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய சகோதரி அக்கா அவங்களுக்கு கல்யாணம். பொதுவாக கல்யாணம் அப்படின்னு சொன்னால் 10 நாள் முன்னாடி ஊருக்கு போயிடுவோம். போயிட்டு நாமும் நம்மளால் முடிஞ்ச வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு நல்ல ஒரு மனசை திருப்தியோடு இருப்போம். அப்படி நானும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டேன். குருமடத்திலிருந்து சின்ன சின்ன வேலைகளெல்லாம் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்பொழுது பத்திரிக்கை வைக்கணும். நானும் பெரியவர்களோடு சேர்ந்து அந்த ஊரில் பத்திரிக்கை கொடுக்கலான்னு போகிறேன். போயிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். மாலை நேரம், கடைசியாக ஒரு 10 வீடு. அந்த நேரத்தில் அது மே மாதன்றதுனால பொதுவாக வணக்க மாதம்னு சொல்லுவாங்க. அப்பொழுது மாலையில் அந்த அன்னை மரியாவை பற்றி வணக்க மாதம் படிச்சுட்டு திருப்பலி நடக்கும். அதற்கு 6 மணிக்கு ஊரில் கோவில் மணி அடிக்குது, மாதா கோவில் மணி. அப்போது ஒரு வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு அங்கே ஒரு அம்மா, ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு மணி அடிக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறேன், என்னம்மா கோவிலுக்கு போகலையா, டைம் ஆகிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு? பிரதர், நீங்களே கோவிலுக்கு போகல, என்ன போக சொல்கிறீங்களே. அந்த நேரத்தில் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஆனால் அது முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பொண்ணு சொன்னது எவ்வளோ உண்மை என்று நான் புரிந்து கொண்டேன். இல்லைங்களா?
நானே கோவிலுக்கு போகல, ஆனால் நான் அந்த பொண்ணை என்ன சொல்கிறேன், ஏன் கோவிலுக்கு போகலன்னு கேட்டிருக்கிறேன். அப்போ முதலில் என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்வு முறைப்படுத்தப்பட வேண்டும். குடும்பத்திலையும் சரி, ஒரு ஊர்லேயும் சரி, ஒரு பங்கிலும் சரி. இன்னைக்கு நம்ம எல்லாமே செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா? அவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்றோம். ஆனால் நான் சரியாக இருக்கிறேனா, நான் பாதை மாறாமல் இருக்கிறேனா, நான் என்னுடைய பாதையில் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நம்ம பார்க்குறோம் நம்முடைய புனிதர் என்னைக்குமே அவர் அடுத்தவங்க சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைன்னு சொல்லலை. அவர் முறையாக இருந்தார், பாதை மாறாமல் இருந்தார். அந்த அன்பு பாதையில், இரக்கம் நிறைந்த பாதையில், மன்னிப்பு நிறைந்த பாதையில் அவர் கடைசி வரை நிலைத்திருந்தார். அதனால்தான் இன்று அவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இன்று நான் என்னுடைய அந்த அன்புக்குரிய பாதை, மன்னிப்புக்குரிய பாதை, இரக்கத்துக்குரிய பாதையில் நான் பாதை மாறாமல் இருக்கின்றேனா? ஆனால் பல முறை நம்ம சொல்றது எல்லாமே மற்றவர்களை பற்றித்தான் குறை சொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை பற்றித்தான் நாம் அவங்க இது சொல்லலை, அது சொல்லலைன்னு சொல்கிறோம். ஆனால் என்று நாம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க போகின்றோம். அதனால தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இந்த கொண்டாட்டம் என்பது காலையில் தொடங்கி மாலையில் முடிவது கிடையாது. சவால், மிகப்பெரிய சவாலை நமக்கு முன்வைக்கின்றது. நம்முடைய புனிதர் வாழ்ந்த வாழ்வு நமக்கு சவாலாக அமைகிறது. இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருவிழா நமக்கு சவாலாக இருக்கிறது. என்ன சவால்? என்று நம்முடைய வாழ்வு இந்த புனிதரை போல மாறப்போகின்றது. படைத்தவரோடு அவன் இணைந்திருந்ததை போல என்று நாம் மாறப்போகிறோம். பாதை மாறாமல் அவர் இருந்ததை போல என்று நாம் பாதை மாறாமல் வாழப்போகிறோம். இதற்கு எல்லாமே இறையருள், இறையாசிர் தேவை. ஆகவே அந்த இறையருளை, இறையாசிரை வேண்டி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து திருப்பலியை ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்முடைய தந்தையிடம் மன்றாட்டுக்களாக எடுத்துரைப்போம். சோதனைகளை சாதனைகளாக மாற்றவல்ல அன்பு இறைவா, உம் திரு அவையின் தலைவர்கள் தம் பணி வாழ்வில் எத்தகைய சோதனைகளை எதிர்கொண்டாலும் அவற்றை உம் திருமகன் இயேசுவைப் போல் மன உறுதியுடனும் இறை வார்த்தையில் துணிவுடனும் தூய ஆவியாளரின் அருள் கொண்டும் வென்று வாழ புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் அரசே இறைவா, கெட்ட போரிடும் நாடுகள் மனம் திருந்தி அமைதி பாதைக்கு திரும்பவும், உலகம் அமைதி பூங்காவாக திகழவும், போர் புரியும் நாடுகளின் தலைவர்கள் பகைமையையும் பிரிவினை எண்ணங்களையும் விட்டு விலகி சமாதானத்தின் கருவிகளாக செயல்பட்டு உலகில் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் போக்க வல்ல அன்பு இறைவா, உன் திருமுன் ஒரே குடும்பமாக கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து அதன்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளவும், எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவற்றை மன உறுதியோடும் தன்மையோடும் தூய ஆவியாரின் துணையோடும் சுலபமாக வெல்லவும் புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வலிய சுரமும் ஓங்கிய புயலும் பேராற்றல் கொண்ட இறைவா, தொலைக்காட்சி பெட்டி வழியாக, கைபேசி வழியாக, இணையதளம் வழியாக நாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளை தெளிவான சிந்தனை, நிலையான மன வலிமை, வலுவான இறை வழிபாடு, வல்லமைமிக்க இறை வார்த்தை போன்ற ஆயுதங்களை கொண்டு இன்று உமக்கேற்ற மக்களாக வாழ புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பாதுகாவலர் வழியாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய உறவுகளை ஒப்பு கொடுப்போம். கிராமத்தில் உள்ள அத்தனை குடும்பங்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். வல்லமையுள்ள மாட்சியுள்ள உன்னதமான ஒரு புனிதரை பாதுகாவலராக பெற்றிருக்கிறோம். இந்த உன்னதத்தால் மாட்சியால் வல்லமையால் நம் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு உயர்த்தப்பட வேண்டும். விசுவாசத்தில் நற்பண்புகளில் நாம் மேலோங்கி வாழ வேண்டும். படைத்தவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும். பாதை மாறாமல் வாழ வேண்டும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை. என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன். என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். உழைப்பின் விளைவொழியும் விளைந்த பொருளை உமக்கே உவந்தளித்தேன். உழைப்பின் விளைவையும் விளைந்த பொருளை உமக்கே உவந்தளித்தேன். கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால், கல்வாரி பலியில் உம்மையே தந்ததால் என் வாழ்வு மலர்கின்றதே, உம்முறவில் கலந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன். என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன். என்னையே இழந்து விட்டேன், இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வளையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவியருளும். உமது திருவுள்ளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீரே அவர்களை நியமித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருப்பலியின் உன்னதமான ஒரு தருணம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய வாழ்வு அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். எவ்வாறு சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாக திருரத்தமாக மாறுகின்றதோ, அதை போல நம் ஒவ்வொருடைய வாழ்வு சிறப்பாக இந்த பெருவிழாவிலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாதுகாவலர் வழியாக தொடர்ந்து இறைவன் நம் ஒவ்வொருடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் என்று பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று கூடியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் லாயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித லூர்து அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித சந்தியாகப்பர், புனித கஸ்பார், புனித அருளானந்தர், மேலும் உமக்கு உகந்தவர்களாகியிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆண் செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானமே என்றும் சமாதானமே, இயேசுவின் சமாதானம். சமாதானமே என்றும் சமாதானமே, இயேசுவின் சமாதானம். உலகந்தவை எல்லாம் சமாதானமே, இறைமகனே இயேசுவை தந்திடுவார். உலகந்தவை எல்லாம் சமாதானமே, இறைமகனே இயேசுவை தந்திடுவார். சமாதானமே என்றும் சமாதானமே, இயேசுவின் சமாதானம். அல்லேலூயா, இயேசுவின் சமாதானம். இதோ இறைவரின் செம்மறி, நம்மை படைத்தவராக நம்மோருடைய வாழ்வை உயர்த்தக்கூடிய ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம். இந்த தெய்வத்தின் திருவிருதுக்கு அழகை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலம்படையும். பிரியமானவர்கள், இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணை பவனியில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும்
தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மகிழாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம், என்னாவில் ஆனந்த ராகம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித சந்தியாகப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சபதேயும் மகனாக